கேரளாவில் இன்றைக்கி 2வது நாள் 2வது எபிசோடு போய்கிட்டுருக்கு. ஆலப்பி போட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். காலைல 7:30 வரைக்கும் நல்லா தூங்கியாச்சு, சூப்பராக தூங்கியாச்சு. குளித்து கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. மணி 8:23 ஆகுது. டிஃபனும் வந்துருச்சு. இட்லி, சாம்பார், சட்னி, டீ எல்லாம் வந்துருச்சு. சாப்பிட போகிறோம். குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு, ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. போட் அப்படியே போயிட்டுருக்கு. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நான் வெளியே போகவே இல்லை. ரூம் போட்டு நான் வெளியே கிளம்பவே இல்லை. ரூமுக்குள்ளே தான் இருக்கேன். சாப்பிட்டுட்டு வெளியே போகலாம். சாப்பிட்லாமா? மணி 8:35 ஆகுதுங்க. டிஃபன் சாப்பிட்டாச்சு. அப்படியே உள்ளே கூட்டு வந்துருக்காங்க காயலுக்குள்ளே. 9 மணிக்கு செக் அவுட் பண்ணணுமா, முடியுது இந்த போட் ஹவுஸோட டைம். நமக்கு அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறத சொல்கிறேன். 5000 ரூபாய் இந்த போட் ஹவுஸுக்கு. கொஞ்சம் அதிகம்தான். மொத்தமாக 4 பேர் 5 பேர் 6 பேர் குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு 3000-3500 முடிக்கலாம் பேரம் பேசி. நம்ம சிங்கிளாக வரப்போ கொஞ்சம் ரேட் அதிகம், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம போகணும், பார்க்கணும், ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் நம்ம முடிவு பண்ணியாச்சு. கூட 1000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்தாச்சு. சூப்பராக அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி நம்மளோட போட் ஹவுஸில் சர்வீஸ் பண்ண என்ன பேர் ராஜேஷ் அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ராஜன் அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இவங்க 2 பேரும் உள்ளே இருந்தாங்க. அடுத்தாப்பில் நம்ம மாலுமி போட்டை எங்கிட்ட இருந்தார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோ என் பண்ணுவோம். அதை சொல்ல மறந்துட்டேன். அண்ணா பேர் என்ன? இந்த பேர் ஜோஸ் அண்ணாக்கு ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். தேங்க்ஸ். இவர் தான் நேற்று ஃபுல்லாக ரைட் பண்ணி ஃபுட் பண்ணிகிட்டு இருந்தார். செம்மையாக பார்த்துட்டாங்க. வணக்கம், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கிறங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆலப்புழை, அதாவது கேரளா, மான்சூன் கேரளா சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது ஆலப்புழை. ஃபஸ்ட் எபிசோடில் கிட்டத்தட்ட 28 ரூபா 30 ரூபாய்க்கு கவர்மெண்ட் போட்டில் சூப்பராக ரைட் பண்ணிட்டு வந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். 2வது எபிசோடு போட் ஹவுஸில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி தங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு லைவாக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது நம்ம ஆலப்புழையிலேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. நம்ம இங்கே இருந்து நேராக KSRTC பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த பாலத்துலேருந்து அந்த வீடியோ ஆரம்பித்தோம். இந்த பாலத்துலேருந்து இப்படி இறங்கி அந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டு போனோன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் போட் ஹவுஸ் நிறையா இருக்குது. நம்ம அதில் தான் போய் தங்கிட்டு இப்போ கிளம்பி ரிட்டன் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த பிரிட்ஜிலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பெரிய ஹில்ஸுக்கு போக போகிறோம்ங்க. வாகமன் கேரளாவிலே ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு வாகமன். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நம்ம இங்கேருந்து பஸ்ஸிலே போகிறோம். KSRTC பஸ்ஸு. வாகமன் போகணும்னா முதல்ல ஈராட்டுப்பேட்டை போகணும். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஈராட்டுப்பேட்டை மெயின் பாயிண்ட்டு. நம்ம இங்கேருந்து ஈராட்டுப்பேட்டை எப்படி போகணும்னா, இங்கேருந்து சங்கனாச்சேரி போகணும். சங்கனாச்சேரிலேருந்து கோட்டையிலேருந்து டேரெக்டாக ஈராட்டுப்பேட்டை பஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பயணம் பாலாக்கு வாகமன் ஆரம்பிக்கு தொடரலாம். இந்த பிரிட்ஜுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இந்த ஆலப்புழைக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வாகமனை நோக்கி போகலாமா? வாகமனுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த வீடியோ வாகமனில் போய் ரூம் எதுவும் புக் பண்ணலை. அங்கே ரூம் புக் பண்ணி ரூமில் போய் தான் அந்த வீடியோ முடிக்கிறோம். பெரிய லாங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் சீனரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மலை, ஹில்ஸு, காடு, அருவி, மான்சூன் வேறு, மழைக்காலம் வேறு, நல்ல தண்ணி வரும். எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம வாகமன் போவோம். ரூமில் போய் தான் இந்த வீடியோ முடிக்கிறோம். எவ்வளோ லாங் ஆனாலும் பரவாயில்ல, அந்த இயற்கையில் ரசிச்சுக்கிட்டு வாகமனில் போய் தான் ரூமில் போய் தான் இந்த வீடியோ முடிக்கிறோம். லெட்ஸ் கோ. வாகமன் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. வாகமன் போகிறதுக்கு எப்படி போகலாங்கிறத யார்கிட்டயா இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு எந்த பஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் போகலாங்கிறத கேட்டுட்டு
பயணத்தை தொடரலாம். பஸ் ஸ்டாண்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போய் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் இருக்கும், நான் கேட்டுட்டு பஸ் ஏறுவேன். வாங்க போகலாம். ஆலப்புழை இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் கேட்டாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னதே மாதிரி தான், சங்கனாச்சேரி போங்க, சங்கனாச்சேரியிலேருந்து கோட்டயம் போங்க, கோட்டயத்துலேருந்து ஈரோடு டேரெக்ட் பஸ் கிடைக்கும்னாங்க. சங்கனாச்சேரி பஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, ஏறலாமா இதுதான் சொன்னார். ஏறலாம். ஜன்னல் சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். போகலாம். ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸு. இதில் உட்காந்துருமா? இதில் உட்காரும், ஃப்ரீயாக இருக்குது. மணி 9:30. ஆலப்பியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. முதல் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நன்றி ஆலப்பி பஸ் ஸ்டாண்ட், ஆலப்பி மக்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி. சூப்பராக பார்த்துக்கிச்சு நம்மளை. இங்கேருந்து சங்கனாச்சேரிக்கு டிக்கெட் எவ்வளோன்னா 45 ரூபா. சங்கனாச்சேரிக்கு 45 ரூபா டிக்கெட் எடுத்து சங்கனாச்சேரி கிளம்பியாச்சு. இன்னொரு வாட்டி நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி ஆலப்பி. முதல் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சங்கனாச்சேரி நோக்கி போகலாம். ஆலப்புழை கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம். 2-3 ஸ்டாப் கடந்து வந்தாச்சு. வாகமனில் ஹாஸ்டல் இருக்குது, செக் பண்ணி பார்த்தேன். புக் பண்ணல, ஏன்னா இப்போ பஸ்ஸில் டவர் கிடைக்கல. சங்கனாச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இறக்கி நம்ம புக் பண்ணிடலாம் பண்ணிக்கேன். பார்ப்போம். கொஞ்சம் அவுட்டு போய் காட்டுறேன் கேரளா எப்படி இருக்குன்னது. நல்லா ராத்திரி நல்ல மழை. ஸ்கூல் ஸ்கூல் வந்துட்டாங்க. சங்கனாச்சேரி வந்து இறங்கியாச்சு. இந்த பஸ்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம கோட்டயம் போகணும். கோட்டயம் பஸ் வருதான்னு பார்த்துட்டு போகலாம். சங்கனாச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இது. பஸ்ஸு மெயின் ரோடு இது. இந்த வழியாக உள்ளே வந்து அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு இப்படி வெளியே போகுது. கோட்டயம் போகலாம். பஸ் ஏறிட்டு கூப்பிட்றேன். நம்ம இறங்கும்போது நல்லா வெயில் அடிச்சது. 5 நிமிஷம் கூட ஆகலை. கிளைமேட் மாதிரி மழை பெய்யுது. தெரியுது உங்களுக்கு மழை பெய்யுது? அதாங்க மான்சூன் கேரளா. மழை எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. மழை பயங்கரம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் கேமரா ஆஃப் பண்ணுவேன். கோட்டயம் பஸ் ஏரியாச்சுங்க. 32 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து கோட்டயத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. வெளியே நல்லா மழை பெய்யுது. அதான் ஃபுல்லாக சட்டை அடைச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இவ்வளோ கூட்டத்துலேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ சீட்டு கிடச்சிருக்கு. லக்கு பற்றிலாம். சரி, நான் கோட்டை இறங்கி பேசுகிறேன். நம்மளை கோட்டை வரைக்கும் சூப்பராக இறக்கி விட்ட இந்த பஸ்ஸுக்கு ஒரு நன்றி. கோட்டை வந்தாச்சு. கோட்டயம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம ஈராட்டுப்பேட்டை போகணும். கொஞ்சம் தூரமான பயணம். பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு உங்களுக்கு பேசுகிறேன். நம்ம சங்கனாச்சேரியில் இறையில எவ்வளோ வெயில் அடிச்சது, உடனே எவ்வளோ மழை பெஞ்சது பாருங்கள். வெயில் பரவடி பட்டையை கிளப்புது. ஈராட்டுப்பேட்டை பஸ் ஏறிட்டு பேசுகிறேன். வாங்க. விசாரிச்சாச்சு. ஒரு ஆர்டினரி பஸ் ஒன்று இன்றைக்கி ஈராட்டுப்பேட்டைக்கு, ஒரு ரெமிட்டட் ஸ்டாப் பஸ் ஒன்று இன்றைக்கி. இதான் இன்றைக்கி எது ஃபஸ்ட்டு போதோ அதில் ஏறலாம். ஒயிட் கலர் பஸ்ஸு கட்டப்பண்ண வரைக்கும் போதான் ஈராட்டுப்பேட்டை வழியாக. அந்த ரெட் கலர் பஸ்ஸு டிரைவரே ஏறல. இதுலேயே கொஞ்சம் ஆளே இருக்காங்க. எது பஸ்ஸு போதோ கிளம்பலாம். வெயிட் பண்ணுவோம். இந்த ரெட் கலர் பஸ்ஸு கிளம்புது. இதில் ஏறிடுமா? லிமிட்டட் ஸ்டாப்பு ஆளே வரல. இதில் ஏறிடலாம். வாங்க, ஒரு சீட்டை பிடிச்சி உட்காரும். சார் ஈராட்டுப்பேட்டை போகுமா? நம்ம இந்த ஓரமாக லாஸ்ட்டு அந்த இந்த சீட்டில் உட்காந்துக்கணும். இதில் வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும். இந்த கோட்டயம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நன்றி. பாய், மீண்டும் சந்திப்போம். டிக்கெட் எடுப்போம். கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட 53 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து ஈராட்டுப்பேட்டைக்கு 53 ரூபா டிக்கெட்டு. ஆர்டினரி லோக்கல் பஸ் தான் ஏறி இருக்கும். எல்லா ஸ்டாப்பும் நிப்பாட்டி போவோம். பரவாயில்ல, நல்ல இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம்.
இந்த ஏரியா போகிறது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 3வது பஸ்ஸு 41 கிலோமீட்டர், கோட்டயத்துலேருந்து ஈராட்டுப்பேட்டை 41 கிலோமீட்டர். அப்படி இயற்கையில் வச்சுக்கிட்டு போகலாம். லெட்ஸ் கோ ஈராட்டுப்பேட்டை. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த தெரியுதா அந்த ப்ளூ கலர் ஷெட்டு? தெரியுதா உங்களுக்கு? ட்ரெயின் நிற்க தெரியுதா? அதுதான் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன். 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த பிரிட்ஜ் மலை ஏறி அந்த பக்கம் இறங்கினா பிளாட்பாரத்தை இறங்கிடலாம். வரலாம். ஒரு வேளை இந்த வழியாக தான் நம்ம ஊருக்கு போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பகல் ட்ராவல்னா காமிக்கேன். சிட்டி அவுட்டர் தாண்டலைங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும் சிட்டிக்கு அவுட்டர் தாண்ட. போகலாம். இந்த பாலா ஊருக்கு நான் வந்திருக்கேங்க. ப்ரைவேட் பஸ் அதிகம். இந்த இடத்துல மட்டத்தில் பிரதர்ஸ் இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு நாள். ஈராட்டுப்பேட்டை வந்தாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறதுக்கு. ஆல்ரெடி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு. மணி 1:10ங்க. இறங்கி நல்லா சாப்பிட்டு கேரளா சாப்பாடு, மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும்தான் இருக்கும் பஸ்ஸில். டிரைவர், கண்ட்ரைடரு, நம்ம எல்லோரும் முன்னாடியே இறங்கிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம இறங்கலாம். நம்ம வந்து பஸ்ஸு இதுதான், கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இதுதான் ஈராட்டுப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு. ஈராட்டுப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு இது. நம்ம ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வாகமனுக்கு ப்ரைவேட் பஸ் தான் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸு போகுதா இல்லைன்னு தெரியல. அதையும் விசாரிப்போம். ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் கேரளா சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அடுத்து ப்ரைவேட் பஸ்ஸாக அல்லது கவர்மெண்ட் பஸ்ஸான்னு பார்க்கலாம். அதில் ஒரு ஹோட்டல் இருக்குது, போகலாமா? மணி 1:20ங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. மீன் கறி, ஃபிஷ் ஃப்ரை, ரைஸு, கேரளா ரைஸு, இது சாம்பார், மோர் குழம்பு, இது மோர், ஹீட் வாட்டருங்க. சுடு தண்ணி தான் இங்கே எப்போதுமே. சுடு தண்ணி ஒரு கிளாஸ் ஆல்ரெடி குடிச்சாச்சு. காலையிலேருந்து தண்ணி குடிக்கல. இந்த ரைஸ் யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கேரளா ரைஸு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரைஸு. ஒரு கட்டுமா? இவ்வளோ நாள் ஆச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டு. சாப்பிட வாங்க, பொறுமையாக டேஸ்ட் சொல்கிறேன். ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. ஃபிஷ் கறி, சீஸ். செம்ம சூப்பரு. பரு அரிசி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சீஸ். கறி பாருங்கள். பயிர் இது முட்டைகோஸ் பொரியல் மாதிரி, இது ஒரு அவியல் மாதிரி ஊறுகாய். ஃபிஷ் எப்படின்னு பார்ப்போமா? பேரெலாம் தெரியாது. செம்ம சூப்பர். பொறுமையாக சாப்பிட்றோம். ரூபா 190 ரூபாங்க. சூப்பரான பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் சாப்பாடு தானா. 190. ஃபுட் இஸ் வெரி குட். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் கேரளா ட்ரெடிஷ்னல் ரைஸு, மீன் கறி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு பார்த்தேன். இன்றைக்கே கிடச்சிச்சு. 2வது நாடே நமக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வாகமன் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் போகுமா கவர்மெண்ட் பஸ்மான்னு விசாரித்து பஸ்ஸில் ஏறலாம்.
உள்ளே போய் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன், அப்டேட் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் விசாரிச்சாச்சு. அந்த லாஸ்ட் பஸ் போகுமா கேட்டாச்சு. இருந்தாலும் கேட்டுகிட்டே ஏறுவோம். சார் வாங்கம்மான், வாங்கம்மா பஸ் போகுமா? எங்கே போகுது? கட்டப்பண்ண போகுது. வாங்கம்மான் வழியா போகலாம். சார் வாங்கம்மான் ஏறலாம். நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல. வேறு பக்கத்தில் நண்பர் தான் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் விண்டோ சீட் கொடுத்தாரு. நான் வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி வாங்கம்மான் ஃபோனுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி விண்டோ சீட் கொடுத்தாரு. இங்கேருந்து வாங்கம்மான் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீனரிஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக விண்டோ சீட் வேணும். அதுவும் லெஃப்ட் சைடு கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்தேன், கிடச்சிச்சு. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி ஈராட்டுப்பேட்டை. வந்தாச்சு. சூப்பரான சாப்பாடு கொடுத்தது, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. சாப்பிட்ட உடனே பஸ் ஏறியாச்சு. எங்கேயுமே 2 நிமிஷம் கூட லேட் ஆகலை. இறங்கிட்டே இருக்கும். மணி எத்தனை கூட காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக 1:40 ஆகுது. சாப்பிட்டுட்டு வாகமன் ஏறியாச்சு. நான் டிக்கெட் எடுக்கலை, எடுத்துகிட்டு எவ்வளோன்னு அப்டேட் பண்ணுவேன். 38 ரூபாங்க டிக்கெட்டு. சரிதா? 38 ரூபா. ஈராட்டுப்பேட்டையிலேருந்து வாகமனுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருக்குது. 38 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம ஹாஸ்டல் புக் பண்ண இல்லையா, தப்பாக புக் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னைக்கு தேதி புக் பண்ணாமல் நாளைக்கு தேதி புக் பண்ணியிருக்கேன். பேசியிருக்கேன் ஹாஸ்டலில். வாங்க பார்த்து சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹாஸ்டல் லொக்கேஷன் மேப் போட்டு போகிற வழியிலே இருந்துன்னு அங்கேயே இறங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாகமன் போய் இறங்கிட்டு நடந்து போகலாமா, அங்கே போய் எப்படி செய்யலாங்கிறத யோசிப்போம். லெட்ஸ் கோ வாகமன். வந்தாச்சுங்க பக்கத்தில், அந்த சின்ன வீட்டு பக்கத்தில். காற்று சும்மா ஜில்லு அடிக்கி. மழையை பாருங்கள், மேகம் அப்படியே தவண்டு வருது. அம்மா, அந்த இடத்துல தான் வண்டி லைட்டாக பிரேக் பண்ண இருந்துச்சு. 2-3 மலை சுற்றி மேலே ஏறி இருக்கோம். இந்த வீட்டு மேலே ஒரு சிங்கமும் புளியோ ஒரு சிலை வச்சுருக்காங்க. பார்ப்போம், வேலை நடந்துகிட்டு இருக்கு. புளிதாங்க, தெரியுதா உங்களுக்கு? ஏறிட்டோம். செம்ம ஹைட்டுங்க. எக்ஸ்ட்ரா கியர் போட்டு தான் ஏற்றாது வண்டியை. கிளச்சு சும்மாவில் அப்படி கப்புன்னு வருது. அம்மா, இதுக்கு மேலே மழையே இல்லாமல் தெரியுங்க. அப்புறம் உயர்ந்து வந்துட்டோம் நம்ம. கீழே இறங்கிட்டோம். ஆனால் வாகமனுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கமே இறங்கியாச்சு. இந்த பஸ்ஸுக்கு ஒரு நன்றி. நம்ம ஹாஸ்டல் எந்த பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி போகலாம். கூகுள் மேப்பில் பார்த்தா இன்னொரு 800 மீட்டர் இருக்குது நம்ம ஹாஸ்டல். இந்த பக்கம் போய் லெஃப்ட்டு திரும்பணும். நடந்தான் போயிட்டுருக்கோம். நடு காட்டுக்குள்ளே யாரும் இல்லாமல் இறங்கியாச்சு. நடந்து போயிட்டுருக்கேன். இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும் வாகமன் டவுனுக்கு. டவுனில் குறைஞ்ச ரேட்டுக்கு ஹாஸ்டல் கிடைக்காது. எல்லா ரேட்டு கூட இருக்கும். ரூம் பிடிச்சலாம் 1500 ரூபா 2000 ரூபா குறையாமல் இருக்கும். நம்ம ஹாஸ்டல்னு தங்கன்னா நம்ம அவுட்ரு வந்தால் தான் தங்க முடியும். இங்கேருந்து பைக் ரெண்டு கிடச்சா சூப்பராக இருக்கும். பைக் எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, மேப் பார்த்துக்கிட்டு எங்கள் ஒரு ரோடு இருக்குது, டவுட்டாக வருது. இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்டுக்குள்ளே தான் போகணும் 200 மீட்ரு. அதில் போனால் டவுனு, வாகமன் டவுனு. இந்த ரோட்டுக்குள்ளே ஹாஸ்டல். கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், என்ன சொல்லிட்டு இருந்தேன், பைக் ரெண்டுக்கு கொடுத்தாங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து நம்ம இறங்கின இடத்துலேருந்து பஸ் ஏறி டவுனை சுற்றி பார்த்துட்டு போட்டிங்க வந்து நம்ம ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம். போய்கிட்டு இருக்கோம். உள்ள போகலாம். உள்ள ஹாஸ்டல்கிட்ட போய் ஆன் பண்ணுறேன். நல்ல கழிச்சுங்க நம்ம இறங்கி வந்தது தெரியுதா? நல்லா ஏற்றத்தில் ஏறிட்டுருக்கோம். மூச்சு வாங்குது. பேக்கில் லக்கேஜ் ஒரு 10 கிலோ இருக்கும், இன்றைக்கி 7-8 கிலோ இருக்கும். தண்ணி ஓடுற சத்தம் கேட்கு, சின்னதாக அருவி சத்தம். எந்த பக்கமும் தெரியல. போகலாம் உள்ள. நம்ம எங்கே நிற்கும் தெரியுதா? மூச்சு வாங்க நடந்து வந்துட்டுருக்கேன். அந்த மலையிலேருந்து அப்படியே கார் வருது. எவ்வளோ அழகாக இருக்குது ப்ளேஸு பாருங்கள். அப்படியே வந்து அந்த பக்கம் ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்கா,
அதை தாண்டி அந்த பக்கம் வந்து நம்ம பஸ் இறக்கி விட்டு போச்சு. எப்படி இருக்குது? யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்குது. அப்பா, ரோட்டில் வீட்டில் இருக்காங்க, ஒரு ஆள் இல்லை. தண்ணி சத்தமும் அருவி சத்தமும், கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரு பூச்சி இறங்கும்ல, அந்த சவுண்டு தான் இருக்குது. கிச்சு 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 காதில் குளிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டு தூரமாக கார் போகிற சவுண்டு கேட்கு. வேறு எதுவுமே இல்லை. சூப்பரான பிளேஸ் தான். நம்ம ஹாஸ்டலுக்கு புக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. நல்ல ஏற்றத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கேங்க. போகிற வழியில் போர்டு வச்சுருக்காங்க, ஹோஸ்டல். இதில் நம்ம லெஃப்ட் இறங்கணும், இந்த பக்கம் போகணும். 300 மீட்ரு. இதில் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், பரவாயில்ல. இந்த பக்கம் லெஃப்ட்டு 300 மீட்டரில் இறங்கி போனால் நம்ம ஹாஸ்டல். போகலாம். இது டீ தானே, டீ தூள் தானே, டீ எஸ்டேட்டு தான். ஆமாம், டீ எஸ்டேட்டு தான். போகிற வழியில் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்தாச்சு. இன்னொரு 170 மீட்டர் தான் காமிக்கி லொக்கேஷன். அதில் ஒரு போர்டு இருக்குது. இதில் 2 பிரிவாக பிரின்னு சொல்லி இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்க, செம்ம சூப்பராக. இதில் ஒரு போர்டு இருக்குது. இந்த பக்கம் போகணும். சில ஊரெலாம் போர்டே இருக்காது, எவ்வளோ அழகாக தெளிவாக போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் வச்சுருக்காங்க. 140 மீட்டர் தான், 2 நிமிஷம் உள்ளே போயிடலாம். அந்த மலை மேலே பில்டிங்காக தெரியுதா, அந்த தூரமாக, அதுதான் வாகமன் டவுனுங்க. அதுக்கு இந்த மலையை சுற்றி அப்படி போகணும் 2-3 கிலோமீட்டர். அந்த அருக்கு பாருங்க டவுன் பில்டிங் தெரியுதா, தூரமாக ஒரு 2 மலையை தாண்டி, அதுதான் டவுன். இங்கே பாருங்கள், ஒரு நீரோட டீ எஸ்டேட். இந்த பக்கம் தெரியுதா உங்களுக்கு டீ எஸ்டேட்டு, செம்மையான டீ எஸ்டேட்டையும் பார்த்தாச்சு. ஒரு நீரோட என் வரைக்கு அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாஸ்டலு. பார்ப்போம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அதுதான் ஹாஸ்டலு. ஒரு ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், இதுதான் ஹாஸ்டலுங்க அப்படின்னாரு. வழி எந்த பக்கம் தெரியல. மேலே போய்ட்டு கூப்பிட்றேன். கண்டுபிடிச்சாச்சுங்க, இதுதாங்க நம்ம ஹாஸ்டல். போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ இருங்க, செக்இன் பண்ணிவிட்டு பேசுவோம். செக்இன் பண்ணியாச்சு. ஹாஸ்டல் ஒரு டீ எஸ்டேட்டு சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இந்த மலை, அதான் டவுனு. அந்த பக்கம் போகணும். மேகம் எப்படி தவண்டு போகுதுன்னு பாருங்கள். இது அப்புறமா காமிக்க. ஒரு ரூம் பார்ப்போம், நம்ம பெட்டை பார்ப்போம். ஹாஸ்டல் செம்ம சூப்பராக இருக்குது. 227 ரூபா தான். ஒரு நைட்டுக்கு தான் பண்ணியிருக்கோம். தேவையான எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெட்டு இதில் கீழே 4ஆம் நம்பர் பெட்டு. 2, 4, 6, 8 பெட்டு இருக்குது. இதில் 4 கொடுத்துருக்காங்க. அப்பா, வந்தாச்சு நம்மளோட 2வது ஹாஸ்டல். சரி, இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம். வேறு என்ன சொல்கிறதுக்கு, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரே நாளில் சுற்றி பார்க்கலான்னு பார்க்கேன். 2 நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு செக் அவுட் பண்ணணுமா. அதனால் சீக்கிரம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கிளம்புவோம். மழை வேறு பெய்யுது, என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. மழை ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் மழை இல்லை, இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் சொல்லல. லைக் பண்ணுங்கள் எல்லாருமா. லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ, இந்த எபிசோடு. இதோடு முடிச்சுக்கலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுல. மழை இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். மான்சூன்னாலே மழை தான். நாளைக்கு தானே வந்திருக்கோம். கொடையை பிடிச்சிக்கிட்டே போவோம். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. கேமரா ஆஃப் பண்ணதுக்கு மனசே வரல. அப்படியே மேகம் தவண்டு போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஹாஸ்டல் செம்ம சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. மேகங்கள் பாருங்கள் அப்படியே தவண்டு பச்சை பசேன்னு போயிட்டுருக்கு பாருங்கள்.
என்னமா இருக்குது தெரியுதா உங்களுக்கு? மொபைலில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, டிவியில் கண்டிப்பாக தெரியும். அப்படியே இறங்கி மேகம் போய்கிட்டுருக்கு. அதான் டவுனு, வாகமன் டவுனு. 3 கிலோமீட்டர் போனோம். கொடையை எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் பண்ண வேண்டாம், டயத்தை தூங்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. சரி, வேறு ஒன்று சொல்கிறதுல லைக் பண்ணுங்கள் எல்லோரும் கண்டிப்பாக. நம்ம ஹாஸ்டல் சூப்பராக இருக்குது. தனியாக என்ன சொல்லுனே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போகலாமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.